ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், என்ன சார், ஏன் பாதி சாப்பாட்லயே எழுந்து வந்தீங்க? நீதான் பார்த்தல நந்தினி, எவ்வளவு கேவலமா அங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் இங்க பாரு, இதெல்லாம் சும்மா இல்ல, வாண்டடா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதை சொல்றீங்க? அந்த பத்திரிக்கையில பேர் போடாததையா? ஆமா, அது எப்படி நந்தினி, வீட்டுல இருக்கிற அத்தனை பேரோட பேரும் போடுவாங்களா? மகள் மாதவி, மருமகன் அசோகன், அப்படியெல்லாம் கிளியரா போட தெரியுதுல்ல. ஏன் உன் பேரை மட்டும் விட்டாங்க போடாம? சார் விடுங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையா? ஆமா நந்தினி, எனக்கு அது பிரச்சனை தான். இத பாரு, ஏதோ தெரியாம மறந்து விட்டு இருந்தாங்கன்னா நானும் அதை அப்படியே விட்டுருப்பேன். ஆனா இது அப்படி இல்லையே, பர்பஸா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை நந்தினி, இங்க பாரு, என் தாய்க்குள்ள ஒன்னும் என் அப்பா மேல இருக்கிற பாசத்தினால ஒன்னும் இந்த பர்த்டேவை கொண்டாடல. என் குடும்பத்துக்குள்ள நந்தினிங்கிற ஒருத்திக்கு எந்த இடமும் இல்லைன்னு மொத்த சொசைட்டியும் பாக்குறதுக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்காங்க, தெரியுமா? அப்படியெல்லாம் இருக்காது. அதுக்காக போய் இவ்ளோ செலவு செஞ்சு ஒரு விஷயத்தை நடத்துற அளவுக்கு போவாங்களா? ஐயோ நந்தினி, ஏன் தாய்க்குலம் புரியலையா உனக்கு? அவங்க போவாங்க, அவங்க தன்னோட ஈகோக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த திமிருக்கு பிறந்த எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். வீட்டுல இருக்கிற அத்தனை பேரோட பேரும் போடுவாங்களா, உன் பேர் மட்டும் போட மாட்டாங்களா? அதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? சார், அவங்க விட்டது நல்லதுதான் சார். நான் கூட எங்க என் பேரும் அதுல இருக்குமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நந்தினி, நீ சும்மா இரு, இந்த டைம்ல என்ன டென்ஷன் பண்ணாத. நிஜமா தான் சார் சொல்றேன். இப்ப உங்களுக்கு மட்டும்தான் வருத்தம், ஆனா என் பேரை போட்டிருந்தா வீட்டுல கண்டிப்பா பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. என்ன புரியல? பரவாயில்லாம் கிடையாது நந்தினி, அப்படியெல்லாம் என்னால விட்டுறவே முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? முடியாது நந்தினி. டேய் சூர்யா, டேய் சாரிடா, சத்தியமா இந்த இன்விடேஷன் பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. உன் அம்மா என்கிட்ட கேட்காம அவளா ஏதோ பண்ணிட்டா. எனக்கு இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஏதாவது பண்ணி நந்தினி பேரை நான் சேர்க்க வச்சிருப்பேன். இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனை வேணும்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தெரியும் டாடி எனக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு திமிரு? வேணும்னே இவ்வளவு அசிங்கப்படுத்தவும் என்ன டென்ஷன் படுத்துறதுக்கான வேலை தானே இதெல்லாம். டாடி, நான் பேசாம பொத்திக்கிட்டு அமைதியா போனாலும் விட மாட்டேங்கிறாங்க டாடி. வேணும்னே வந்து என்ன பம்பிழுத்தா என்ன பண்ண சொல்றீங்க டாடி? நந்தினியை யார் எப்படி அசிங்கப்படுத்தினாலும் இல்ல பரவாயில்ல அப்படியே ஒதுங்கி போ சொல்றீங்களா? இல்ல நியாயம் கேட்டு சண்டை போடணுமா? நீங்களே சொல்லுங்க. சரிடா சார், நான் ஒன்னு சொல்லவா? எதுவுமே பண்ண வேண்டாம் சார், விட்டுருங்க. இத நானே பெரிய விஷயமா எடுத்துக்கல, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நந்தினி, நீ சும்மா இரு.